கானா வினோத்தும் புகழும் இனி கொலை மிரட்டல் விட்டாங்க சார். இனிமேல் சென்னைக்கு நீ அடுத்தடுத்து சேனல் ஷோ வரக்கூடாது. சென்னையில பார்த்தோன்னா உன்னை வெட்டுவேன்ற மாதிரி இது பண்ணுறாங்க சார். ஆமாம், கானா வினோத்லாம் பியூர் ரவுடியோட ப்ராடக்ட்ன்றாங்க. என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க வந்து 20-25 பேர் ஒரே இடத்துல இருந்து பேசுகிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில இன்ஸ்பெக்டர் பேசுனது ஒரு மாதிரி இருந்துச்சு, திட்டினாரு. ஓகேங்களா, ஈவினிங் மாறிட்டார். எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்ஸ். சரி, எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்லவும் முடியாது. பட் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் எத்தனை பேருக்கு காசு கொடுத்தாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. இவங்க அன்னைக்கு புகழில் இவங்க அவள் என்ன சொல்லலாம், புகழ்னா நாளைக்கு போயிட்டு நாங்கள் தான் அவர்களை அடித்து வெளியில் தள்ளி விட்டோம். இதே புகழ் வந்து நான் பண்ணவே இல்லை, என் கூட ஆளே வரல, ஸ்டேஷனில் அரண்ட் அப்படி சார். இன்ஸ்பெக்டர் பார்த்தது எங்கே அங்கே காட்டுறது ரவுடிஸத்தை, அதுக்கு நாளை கட்டையை கொடுக்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க புகழ் மாதிரி. ஆனால் இன்னொன்று, புகழ்னாலேயோ மாக்காப்பானாலேயோ கானா வினோத்னாலேயோ என்னோட வளர்ச்சியவோ கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியாது. பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு, உங்க 2 பேருக்கான காம்போ இல்லை வேணாம் சார், அதை பற்றி வேண்டாம். பட் பண்றதுக்கு ஐடியா இல்லை வேணாம். இப்போ சிடபிள்யூசில இருந்து நீங்க விலகிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்போ மாகாப்பா, புகழ், வினோத்தை விட்டுறலாம். இவங்க 2 பேரும் நிறைய ஷோஸ்ல மாகாப்பா நிறைய ஆங்கர்லாம் பண்றது தான். ஸோ அதனால உங்களுக்கு விஜய் டிவியில் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை இந்த மாதிரினால கடவுள் இருக்காரு. மாக்காப்பா ஒன்றும் கடவுள் கிடையாது, புகழ் ஒன்றும் இது கிடையாது, சாதாரண ஆள் தான். இப்போ நான் சொல்ல வரேன், யோகி பாப்பண்ண அண்ணா வந்து எந்த டெலிவிஷன்ல இருந்து பெரிய ஆள் ஆகலை. யோகி பாப்பண்ணா அவர் இண்டிவிஜுவலாக வந்தார். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக அந்த பிரதீப் சாருமே எதுவும் டெலிவிஷனில் வந்து வந்தாரா? கிடையாது. இல்லை நார்மலாக நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, பெருசாக உருவாயிருச்சு. எல்லாத்த விட பெரிய ஷோவே பிக் பாஸ் தான். நம்ம அதுவே போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு மிஞ்சின ஷோ அங்கே என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார். விஜய் டிவியில் பெரிய சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கலாம் ஓட்டில் பின்தங்கி இருந்தாங்க. ஓகேங்களா, நீங்களே பாருங்கள், சீரியல் ஆக்டர்ஸ் டாப். ஈவன் நான் பெருமைக்காக சொல்லலை, சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சபரியை நாமினேஷன் வந்தப்போ திவாகர் ஃபர்ஸ்ட், சபரி பார்த்தீங்களா அதை செகண்டாக தான் இருந்தேன். அப்படி நான் பெருமைக்காக திருப்பி சொல்ல வரேன், இதெல்லாம் சொன்னால் தற்பர்மன்னு சொல்லுவாங்க, பெருமைக்காக சொல்லலை சார். நானே பார்த்தேன் ஓட்டிங்ஸ் எல்லாமே சபரியை விட நான் காரணம் என்னன்னா, என்னதான் அவங்க சீரியல் ஆக்டர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு யோகம், உங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ஆட்டோமேட்டிக் ரீச் ஆகும். கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். இப்பயும் சொல்கிறேன் சார், டெலிவிஷன் வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி. நான் கஷ்டத்தில் இருந்து பிக் பாஸ் போய் ஓகேங்களா, என்னோட கடனை அடைச்சிருக்கேன். டெலிவிஷனை வந்து நான் தெய்வமாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி போட்டி பிடிச்ச தரமற்ற நபர்கள்னால டெலிவிஷனை நான் பாய்க்க மாட்டேன். எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் பண்ணி கொடுப்பேன். டெலிவிஷனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது காரணம் என்னோட சுய கௌரவம் அதில் அடங்கியிருக்கு. நான் படித்த படிப்புக்கு, என்னோட தொழிலுக்கே மோசமானது. இவன் கிடைக்கான் திவாகர் அங்கே வந்து குக்கிங் சமாளியில் அடி வாங்கிட்டு போனான் அப்படின்ற ஒரு பேர் வரவே கூடாது. ஓகேங்களா, ஏன்னா திவாகர்ன்றவன் டாக்டர் திவாகர், எல்லா இடத்துலையும் டாக்டர் திவாகர். டாக்டர்னா யாரும் நான் காட்டாம விட மாட்டேன். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு, ஒரு படித்தவங்க, உன் மூளை இவ்வளோ வேலை செஞ்சுன்னா ஒரு படித்தவங்க மூளை பல ஆங்கில வேலை செய்யும். இன்னமும் நான் நினச்சா அதை வேறு மாதிரிலாம் கொண்டு போயிருக்கலாம் சார். போய் மெடிக்கல் மோமோ போட்டு விட்டு எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் மாக்காப்பா மதுரையாக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் சாரி தான் எதிர்பார்த்தேன். அவங்கள தண்டிக்கிறது என்னன்னு இல்லை. எல்லாத்த விட ஒரு பெரிய இது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். மாக்காப்போட உண்மை முகம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் சார். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு மாக்காப்போட உண்மை முகமோ. புகழை பற்றி, புகழ் வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க சார். ஒயின் ஷாப்பில் என்னைக்கா அவர் குடிச்சிட்டு தகராறு பண்ணி உட்கார வச்சு 2000 வெள்ளி காசு கொடுக்காம மாட்டிக்கிட்டான். அப்படி அப்பயே எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியில்லாத ஆள் தான் தெரியும். பட் ஆனால் பகையும் கிடையாது, இதுவும் கிடையாது. இருந்தும் நீங்க வந்து மேல வரக்கூடாது. அடுத்தது இப்போ நீங்க உள்ள போனீங்க உண்மைதானே சார். சார் எங்க 2 பேருக்கு எதுவுமே இல்லை சார். அப்புறம் போய் அட்டாக் பண்ண, இவ்வளோ வெறித்தனமா அட்டாக் பண்ண வரேன்னா அது என்ன அர்த்தம்? கேட்டா ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல நான் அவரை பத்தி என்னை பத்தி தப்பா பேசல புகழ். ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல டீசெண்டா தான் பேசியிருந்தேன். அப்படி எனக்கு அவர் மேல கோவமே கிடையாது. அப்ப சொன்னா, அப்படி நான் ஒரு பிரஸ் மீட்ல கருத்து சொன்னேன், அதுக்காக பிரஸ் மீட்ல தப்பாவே என்னை பத்தி சொல்லலையே. அவர் பாவம்னா கஷ்டப்படல மேல, அதனால அதோட தெரியவில்லை. ஆனா பேச்சுல ஹம்புலா சாஃப்டா இருக்கிற மாதிரி பேசுறாங்க சார். என்கிட்ட சண்டைக்கு வர்றப்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன வார்த்தைன்னு கிடையாது. அண்ட் வந்து அவன் அசிஸ்டன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளே இல்லைன்ட்டாங்க. கூடயே ரவுடிக்கு சோறு போட்டு வளர்ப்பாங்களா சார். அவன் மட்டும் கையில் கிடச்சான் சார். அவங்க அடிச்சு அறந்தாங்க. நிசா, சுனிதா 2-3 பேருக்கு அடி விழுச்சு விளக்க வந்தவங்களுக்கு. என்னை விளக்க வந்து பெண்களுக்கும் அடி. அவங்களாம் அழுதுட்டாங்க. ஏதோ அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்கல்ல. எப்படி சார் சொல்லுவாங்க? என் நிலைமையை நினைச்சு பாருங்க. கடவுள் தான் சாட்சி, மனசாட்சி தான் சாட்சி. இங்க ஒண்ணு இருக்கே சார். இது இப்போ இது வந்து லாஸ்டா என்னதான் உங்களுக்கு நீங்க பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது ஒரு எண்டுன்னு இருக்குல்ல, அது என்னதான்? ஸ்டேஷன்ல வந்து மன்னிப்பு கொடுத்து எழுதி கொடுத்துருப்போம். ஏன்னா கானா வினோத்தும் புகழும் இனி கொலை மிரட்டல் விட்டாங்க சார். இனிமேல் சென்னைக்கு நீ அடுத்தடுத்து சேனல் ஷோ வரக்கூடாது. சென்னையில பார்த்தோன்னா உன்னை வெட்டுவேன்ற மாதிரி இது பண்றாங்க சார். எனக்கு அது ஒன்று தான் ரொம்ப பயமா இருக்கு சார். மதுரையிலேருந்து நம்ம தனியாக வர்றோம், திருப்பி போகணும், நிறைய இடங்களுக்கு போகும். ஏன்னா புகழுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய ரவுடிகளோட தொடர்பு இருக்கான். வினோத்துக்கும். ஆமா, கானா வினோத்லாம் பியூர் ரவுடியோட ப்ராடக்ட்ன்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப எதுவும் கொலை, எனக்கு சேஃப்டி வேணும்ல. அதனால நான் வந்து காவல் நிலையத்துல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு என்ன நம்மளுக்கு அசாமதாவே இருந்தாலும் கானா வினோத் பொறுப்பு. ரவுடிகளோட சவஸ்தால உனக்கு கொல்லுவேன், கொலை பண்ணுவேன்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்ப அது போலீஸ் ஸ்டேஷன் போறதா அது ஒரு எவிடன்ஸ். ரைட். இப்போ அவங்க மாப்பா கூட மட்டமான ஆள் சார். பட் கானா வினோத்தும் புகழும் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்கு 5வது ஆட்கள்ன்றாங்க. ஐயோ. நாளைக்கு நம்மளுக்கு தனியா வரோம், தனியா போறோம் சார்.
ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நெறைய பேரு நான் போன ஒரு சில இடங்கள்லயுமே பசங்க அப்படிதான் சொன்னாங்க. "ஐய்யய்யோ! அண்ணா அவனா பார்த்துருங்கண்ணா. அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட அதாவது என்ன சொல்ல வரது குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவன்ட்ட தொடர்பு. அவன் ஏரியாவிலே அப்படித்தான் இருப்பான். அவன்ட்ட எதுவும் வச்சுக்கிறாதண்ணா, பாவம்ண்ணா நீ" அப்படின்ட்டு தான் போனாங்க. ம், ம், ம். ஸோ எப்பயுமே அவர சுத்தி ஒரு ரவுடி கேங் இருந்துகிட்டே இருக்கும். ஓ! ஓ கொஞ்சம் ஏரியாவுல லோக்கலா அதாவது லோக்கலானா பழக்கவழக்கங்கள் இல்லாம, அந்த மாரி தான் இருப்பாப்படி. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? காவல் நிலையத்த தானே சார் நாட முடியும். கரெக்ட். காவல் நிலையம் உங்களுக்கு எப்படி இப்ப தக்க சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? சார் அவங்க சப்போர்ட்டும் பண்றாங்க. ஆக்சுவலா நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் போகுது. ஓகே. அதனால அது திருப்தி இல்லாதனால தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் போனேன். அங்க என்ன சொல்றாங்க சார் கமிஷன் ஆஃபீஸ்ல? கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து டிஜிபி அது ஒரு பெரிய கதை சார். வேற ஆஃபீஸ்ல ஃபார்வர்ட் பண்ணி அது ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கிறது மன்னிப்பு, எனக்கு பாதுகாப்பு. நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. பாதுகாப்புனா, புகழ் மாக்காப்பா ரவுடியா இருந்தா நாளைக்கு கொலைகள அந்த மாரி போய்க்கிட்டு இருக்காங்க சார். ஸோ வீட்லயே எல்லாருமே குடும்பத்தில பயப்படுறாங்க. ஸோ இந்த மாரி ஏதாவது அசபை சங்கங்கள், ஏதாவது தாக்குதல், அந்த மாரி ஏற்படுத்துறாங்கன்னா, அந்த மாரி நபர்கள் அவங்க 2 பேரும். புகழும் மாக்காப்பாட்ட உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க சார். அது என்னோட சேஃப்டி முக்கியம் இல்ல சார். நம்ம தனியா வர்றோம், போறோம். காரணம் சும்மாவே நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வளர்ச்சிய தடுக்கணும்ன்றதுல இதா இருக்காரு. ஸோ அன்னைக்கு கொலை சம்பவங்கள் எதுவும் நடக்க விடாம தடுக்கிறதுக்கு எனக்கு போலீஸோட சப்போர்ட் தான் மெயின் சார். அன்னைக்கு வந்து ஸ்டேஷன்ல எதுவும் எழுதி குடுத்துட்டு போகலையா உங்க 2 பேரும்? அவங்க எழுதி குடுக்க சொன்னாங்க. எனக்கு திருப்தி இல்ல அதுல. அவங்கள விசாரிச்ச முறையும் திருப்தி இல்ல. அவங்கள அவங்க ரொம்ப கண்டிக்கவும் இல்ல. ர ர ஓகேங்களா? என்னைய மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க வந்து 20, 25 பேர் ஒரே இடத்துல இருந்து பேசுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ட்டாங்க. காலையில இன்ஸ்பெக்டர் பேசுனது ஒரு மாரி இருந்துச்சு. திட்டினாரு. ஓகேங்களா? ஈவினிங் மாறிட்டாரு. எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்ஸ். சரி எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா சொல்லவும் முடியாது. ஓகே. நான் மீடியால வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பக்கம் பணம் செலவு பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்தோனே ஒரு சேனல் எடுத்தேன். அந்த சேனல் வரவே இல்ல. அந்த சேனல் பையனுமே அங்க கண்ண பார்த்தேன். அவங்க அங்க கண்ண பார்த்தாங்க. மொத நாள் ஒரு 5 பேர் அட்வொகேட் கூட இருக்கிற மாரி இருந்தாங்க. அடுத்த நாள் எல்லா பக்கமும் காசு குடுத்து அவங்க என்ன பட் நான் அவங்க கிட்ட சொன்னேன். நீங்க எத்தன பேருக்கு காசு குடுத்தாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. நான் எடுக்கிறது தான் முடிவு. அதான் நம்மள பத்தி தெரியல அவங்களுக்கு. போராட்ட குணம் உடைய ஆள் சார் நானு. போராட்ட குணம்னா ஒரு பிரச்சனை நம்மள பண்றாங்கன்னா, அத கரெக்ட்டா சக்சஸ் பண்ற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஓகேங்களா? அது ஸ்கூலு, காலேஜ் லைஃப்ல இருந்து என் பிளட்ல ஊறுனது. ஓகேங்களா? அதுக்கான அதாவது லீகலானா என்ன? எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி குடுக்க மாட்டேன்னாங்க. நான் பட்னி கிடந்து செத்தாலும் ஸ்டேஷன்ல சாவேன். நான் போமாட்டேன். எனக்கு காப்பிய குடுங்கன்னு. குடுக்கவே மாட்டேன்ட்டாரு. இப்ப வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டேன். அந்த காப்பி எல்லாம் உங்கட்ட குடுக்குறேன். சிஎஸ்ஆர் காப்பி, அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் போன அந்த ரிசிப்ட் எல்லாமே உங்ககிட்ட நான் சப்மிட் பண்றேன். எனக்கு காயம் ஆச்சு. அத நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு தரேன். ஆமா சார். அதையும் இப்போ உங்களுக்கு தரேன். ஃபைனலா வந்து அவங்க மன்னிப்பு உங்களுக்கு கேட்டா போதும் தான் சார் நான் எழுதி சொல்றேன். குடுத்து மன்னிப்பு கேட்டா மாக்காப்பாவி போதும். இவங்கள என்ன தூக்குலயா சார் போட போறாங்க? இப்ப உன்னால தடுக்க முடிஞ்சுச்சா அத? நீ எவ்வளவோ பேர் மீடியாவுக்கு காசு குடுத்து இந்த நியூஸ் வரக்கூடாதுன்னு நெனச்ச. இருந்தாலும் எல்லா மீடியாவும் என் நியூஸ் போட்டாங்களே! எல்லா பக்கமும் நீ தான் தக்க என்ன சொல்ல வருது? தக்க அடி வாங்கியிருக்க. தக்க அடி நீ தான் வாங்கியிருக்க. தக்க பதிலடி மக்கள் குடுத்துருக்காங்க. நெறைய அட்வொகேட்ஸ்லாம் வீடியோ ஷேர் பண்ணி, உண்மையிலேயே மாகாப்பா அடிச்சிருந்தா இது என்னென்ன செக்ஷன்ல வரும்? எவ்வளோ ஃபைனு? எத்தன வருஷம்? 3 வருஷம் ஜெயிலு எல்லாம் அட்வொகேட்லாம் அத எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். அந்த லெவல் வைரல். அட்வொகேட் பார்க்குறேன் முதல்ல ஒரு 4, 5 பேர்ல வருது. பெண்கள். நெறைய பேர் என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட போட்டுருக்காங்க. வீடியோ ஆளாளுக்கு ஷேர் பண்ணி பார்த்தீங்களா? சோசியல் மீடியாவ தொறந்தாலே இதுதான். இது போதும் சார் எனக்கு. அங்க நான் ஜெயிச்சுட்டேன் சார். மாகாப்பா அங்க டம்மி தான் சார். ஓகேங்களா? நீ காசு குடுத்து மீடியால வரக்கூடாதுன்னு நெறைய செலவு பண்ணேன். அதுவும் தோத்துச்சு. ஓகேங்களா? அ கூட வர்றவங்களலாம் எனக்கு ஹெல்ப்பா இருக்கிறவங்கலாம் அங்கங்க காசு குடுத்து தடுத்தேன். அதையும் நான் மீறி வந்தேன். அவரால என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணாரு. கடைசியில என்ன ஒண்ணும் பண்ண முடியல. விலைக்கு வாங்க முடியல. நானும் எதிர்பார்க்கிறது வந்து அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றது எண்ணம் இல்ல சார். மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும். இந்த மாரி மிருகங்களால மாக்காப்பா, புகழ், கானாமணி இந்த மாரி மதுவெறி கொண்ட மிருகங்களால நானா இருக்கங்காட்டி இப்படி பண்றேன் சார். மத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கெரியரே போயிருக்கும். சார் அது வந்து செத்த பாம்புக்கு சமமா பயந்து வெளியில வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே மரியாதை இருக்காது. இவங்க அன்னைக்கு புகழ்ல இவங்க அவ என்ன சொல்லலாம் புகழ்னா நாளைக்கு போயிட்டு, நாங்க தான் அவங்கள அடிச்சு வெளியில தள்ளி விட்டோம். இதே புகழ் வந்து நான் பண்ணவே இல்ல. என் கூட ஆளே வரல. ஸ்டேஷன்ல அரண்ட்டாப்டி சார். இன்ஸ்பெக்டர் பார்த்தது. எங்க அங்க காட்டுறது ரவுடிசத்த, என் கூட ஆளே கூட்டு வெளிய அப்டின்னாப்டி. சார் எனக்கும் தெரியாம கிடையாது. நான் மதுரக்காரன். என் ஊர்ல இருந்து 10 பேர் கூட்டு வர லீகல் தான் ஜெயிக்கும். ஓகேங்களா? அடாதடி, அடிதடி ஜெயிக்கவே ஜெயிக்காது. எனக்கு பாடம் கத்துக் குடுத்தவங்க இப்படிதான் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்ப. பிசிக்கல் அரெஸ்ட் மட்டும் என்னைக்குமே இருக்கு. எனக்கு சொல்லிக் குடுத்த புரொஃபசரும் எனக்கு அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. காலேஜ்ல நடக்கும் இல்லையா? சீனியர், ஜூனியர் ப்ராப்ளம். நான் படிச்ச இடங்கள்ல நான் கத்துக்கிட்ட பாடம் அப்படித்தான். நான் வெளியில வந்ததுக்கப்புறம் கிளினிக் வச்சதுக்கப்புறம் என்னோட லெவல் வேற. மக்கள் என்ன தெய்வமா பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நான் அதுக்கு ஏத்தாப்புல தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் போய் இந்த வேலைய பண்ண முடியாதுல்ல. யாருக்கும் யாரையும் பண்ண தெரியாமல்ல சார். ஆனா உணர்த்து ஒரு ஆளும் கிடையாது. இதுவே என் ஊர்ல எனக்கு செல்வாக்கு இல்லாம கிடையாது. எனக்காக உயிர குடுக்குறவங்க இருக்காங்க. மதுரக்காரவங்கன்னா எப்படி? அது இந்த ஒரு சின்ன சாம்பிள் இது. மதுரக்காரவங்கள நீ எதுவும் அசைக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாட்டியும் இருக்கிற ரூ. 1 பைசா இருந்தாலும் பட்னி கிடந்து நடந்தே போய் இங்க இருந்து பூந்தமல்லியிலருந்து கமிஷனர் ஆஃபீஸ் நடக்கலாம். நான் நடந்தே வந்து 10 நாள் ஆனாலும் நான் இது குடுத்து போயிருப்பேன் சார். அந்த மாரியான ஒரு நபர். நம்மளோட இது தெரியாம இருக்காங்க. நம்மளோட போராட்ட குணம், நம்மளோட நேர்மை அது ஜெயிக்கும் சார். நீ பட்டினி கடந்து சிஎஸ்ஆர் காப்பிலாம் பட்டினி கடந்து வாங்கினேன் சார்.
இடம் போகாம, எங்கேயும் போகாம, சாப்பிடாம அங்கேயே கிடந்து வேணும்னே அவங்க காலையில போணும். சிஎஸ்ஆர் காப்பி அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது சுத்திக்கிட்டே இருக்கு. டைம் ஆகல. அப்படி இப்படின்னு சொல்லி பிரஸ் எல்லாரும் வெளியில நின்டாங்களா, பிரஸ் மீட் குடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே சுத்திக்கிட்டு இருக்கு. நான் 6 மணிலேருந்து ஓகேங்களா 7 மணி ஆக்கி, நாளைக்கு வருவாங்க, நாள் கழிச்சு 2, 3 நாள் இழுத்தா அவன் ஊருக்கு போயிருவான். இங்க இருக்க மாட்டான். அது முடிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் என்னோட போராட்ட குணம் அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. அது மாரி பட்டினி கடந்து வாங்குன சிஎஸ்ஆர் காப்பி சார் அது. இதுக்கப்புறம் சேனல்ல அதிகமா கூப்பிடுறது கொஞ்சம் சார் வருத்தம் ஓப்பனா தான் இருக்கும். சொல்லவா? நெறைய பேரு அவங்க இண்டிவிஜுவாலிட்டி தான் டெவலப் ஆவாங்க சார். நம்ம ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டோம். சேனல்ல கூப்பிட்டாங்க நம்ம அங்க போய்க்கிறோம். நான் ஒண்ணும் ரெகுலரா சேனல்ல இது பண்ணி ஒர்க் நான் இல்ல. வரல. கரெக்ட். பிக் பாஸ் 1 தான் நம்ம ரெகுலரா போனோம். நான் ஒண்ணும் 500 எபிசோடு, 600 எபிசோடு சீரியல் பண்ணல. அவங்களோடயே நான் இல்ல. பிக் பாஸ் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அவங்க நல்லா நம்மள ப்ராடக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கிடையில இந்த மாரி நெருடல் வருது. இவங்கனால மட்டும் யாரோட வளர்ச்சியும் நின்றாது சார். இன்னொன்னு சேனலுமே திவாகருடைய வளர்ச்சிய தடுத்து நிற்பார்லாம் அவங்க நெனைக்க மாட்டாங்க. அவங்க டெவலப்மெண்ட்ட பார்ப்பாங்க. என்ன பத்தி அவங்க திவாகர அழிக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. வளர்க்கணும்னு நெனைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன இது பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? அதுதான் நடக்கும். அதே மாரி நெறைய நடிகர்கள் வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க ஓன்னால தான் சார் வந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்தாரு. அவரு எந்த சேனல்ல இருந்தும் வரவே இல்ல. ஆமா. தனியா தான் வந்தோம். தனியா தான் இருக்காரு. நெறைய நடிகர்கள். அவர் ஒரு ஆள் இப்ப தனுஷ் அண்ணா வந்தாருன்னா, டிவி சேனல்ல இருந்து வந்தாரா? இப்ப லேட்டஸ்ட்டா வந்ததுல பிரதீப் ரங்கநாதன் சார சொன்னேன். அவர் இண்டிவிஜுவலா தான் வந்திருக்காரு. அது மாரி அவங்களுக்குன்னு வருது. யோகி பாபண்ணா, அவர் எதுலயுமே தலையாட்ட படிக்கிறார். நானாவது சினிமால அடுத்தடுத்து நீங்க இப்ப எல்லைக்கு நல்லா சக்சஸா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன படங்கள் வருது ரிலீஸ் சார். அடுத்த மாசம் ஒரு படம் வருது. படம் அப்டேட் பண்ணக்கூடாது. டைரக்டர் அவ்வளோ கடுப்பாயிருவார். ஓகேங்களா? அடுத்து ஜூன் மாசம் ஒரு படம் வருது. இதெல்லாம் பிக் பாஸ்க்கு முன்னாடி நடிச்சது. பிக் பாஸ்க்கு முன்னாடினாவே இது பாருங்க. பிபிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. பிபிக்கு அப்புறம் உங்களுக்கான இப்போ எல்லாருக்கும் அந்த பிக் பாஸ்ல இருந்து ஒரு வெளிய வந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்டின்னுவாங்கல்ல. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். பார்ப்போம். இனிமே நான் வர்றத சொல்றேன். நம்ம வார்த்தைகள சொல்லக்கூடாது. அதுக்கு 4 கட்டைய குடுக்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. புகழ் மாரி. ஆனா இன்னொன்னு புகழ்னாலயோ, மாக்காப்பானாலயோ, கானா உணர்த்துனாலயோ என்னோட வளர்ச்சியவோ கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியாது. மேல கடவுள் இருக்காரு. கலைத்தாய் இருக்காங்க. கலைத்தாய்க்கு தெரியும். என்ன அவமானப்படுத்தினது, என்ன அந்த விட்டு எடுத்திருக்காங்கல்ல. இதே மாரி தான் சார் பிக் பாஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப அவமானப்படுத்துனாங்க. அவமானப்படுத்துற சேனல் கிடையாது. அப்ப கூட நம்ம சேனலுக்கு நான் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு போனேன். நெறைய அவமானப்படுத்துனாங்க. நம்மள பத்தி தப்பு தப்பா பரக்குனாங்க. நின்னவங்க, நடந்தவங்கலாம் நம்மள எடுத்து எடுத்து ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு என்னென்ன பேச்சுன்னு இல்ல. நான் அப்படியே ஒரு 15, 20 நாள் சும்மா விட்டேன். புலி பதுங்குறது பாயறதுக்குன்னு தெரியல. டக்குன்னு பிக் பாஸ்ல பாய்ஞ்சோம். நான் போறப்பயே பிக் பாஸ்ல என்ன சார் சொல்லிட்டு போனேன் பிக் பாஸ் சார்ட்ட. விஜய் சேதுபதி சார் என்ன திவாகர்னாரு, "சார் நான் ஒரே ஆளு. என்னை எதிர்த்து 6000 பேர் வந்தாலும் நான் தனிச்சு நிப்பேன் நல்ல கருத்துக்காக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போனாரு." அது மாரி தான் உள்ள இருந்தேன். பார்த்தீங்கல்ல, வாரம் 2,00,000 ஓட்டு எதுக்கு கிடைச்சுச்சு? "நீ எதிர்த்த வா, நீ வா, நீ வா, வான்னு" எல்லாரையும் எதிர்த்து நின்னேன். நியாயமா. கரெக்ட்டா கேமராவுல பதிவு பண்ணேன். நல்லா இருந்துச்சுல்ல சார் பிக் பாஸ் ப்ளே. எனக்கு தெரிஞ்சு யாரும் எனக்கு போய் எனக்கு பாசிட்டிவா தான் நான் சம்பாரிச்சுட்டு வந்தேன். பிக் பாஸ் போய் நான் நெகட்டிவ் சம்பாரிச்சுட்டே வரல. யாரா இருந்தாலும் எதிர்த்து நின்னேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சார். என் பேசிக் கேரக்டர் சார் எல்லா இன்டர்வியூலயும் பார்த்துருக்கீங்க. என்னை அவமானப்படுத்தினா ஒரு டாக்டர கோமாளின்னு கேட்டான் சார். எனக்கு எப்படி இருக்கும் ஒரு சேனல்ல. அப்ப கூட நான் எந்திரிச்சு தான் போனேன் பார்த்தீங்களா? அவன நான் திருப்பி ஒரு வார்த்தை அந்த மாரி கேரக்டர் சார். நான் யார்ட்டயும் போய் அப்படி சண்டை போடுற ஆளே சார். நீங்க எல்லா சேனலும் பாருங்களேன், நான் எந்திரிச்சு தான் போயிருப்பேன். என்ன காரணம்னா, அடுத்த வார்த்தைகள் விடக்கூடாது. பிக் பாஸ்ல தான் முன்ன பின்ன இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, அதே இடத்துல இருக்கிறோம். வேற வழி இல்ல. 10,000 வார்த்தை பேசுறப்ப நம்ம ஒரு வார்த்தை பேச வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துடுறோம். ஓகேங்களா? என்னோட பேசிக் கேரக்டர் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன். என்ன கோமாளின்னு கேட்டப்பயே கோவம் சார். சார் ஒரு டாக்டர்ஸ் ஒரு பதவியில பொசிஷன்ல இருக்கப்ப, அவங்க ரூமுக்கு வர்றப்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் உள்ள வருவாங்க. நான் அப்படிலாம் வாழ்ந்துட்டேன். ஆர்டிஓவா இருப்பாரு. ரூம்ல வரப்ப "எக்ஸ்கியூஸ் மீ சார்" அப்படின்றாரு. நான் அப்படிலாம் இருந்துட்டு, என்ன கோமாளின்னு கேட்கிறப்ப நான் எப்படி சார் விடுவேன்? ஒரு 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 அப்ப கூட நான் பொறுமையா எந்திரிச்சு தான் போனேன். அவன் இன்னும் அதே லெவல்ல தான் உட்கார்ந்துருக்கான் கேட்ட பையன். நான் அடுத்த லெவல் பெரிய லெவல் போயிட்டு தான் இருக்கேன். அவங்கள நான் தப்பு சொல்லல. அது தப்பு. வியூஸ்க்காகவும், காசுக்காகவும் யார எப்படி பேசுறதுன்னு ஒரு இது தெரிய வேணாமா? அவங்களோட ஆபாசமா வந்தவங்கள நீ என்னனாலும் பண்ணிக்க. சோசியல் மீடியால உங்களுக்கே தெரியும் சார். ஆபாசமா வருவேன், அசிங்கமா வருவேன். இன்றளவும் நான் எந்த விளம்பரமும் பண்ணல. பெய்டு ப்ரமோஷன் பண்ணல. மாக்காப்பா, இந்த புகழ் இவங்கலாம் பெய்டு ப்ரமோஷன் பண்ணி தான் பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வயிற வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா? விளம்பரம் பண்றது, நல்லது கெட்டது பார்க்காம நான் எந்த விளம்பரம் பண்ணியிருக்கேன்? அப்பாவி மக்கள்ட்ட விளம்பரத்த நீக்கக்கூடாது. இன்ன வரையும் நேர்மையா தானே இருக்கேன். இன்டர்வியூ குடுக்குறது கூட எல்லாத்துக்கும் நான் பார்த்து தான் சார் குடுப்பேன். இன்டர்வியூ ஈவன். படத்துல மட்டும் தான் பேமெண்ட் டிமாண்ட் பண்ணி வாங்குவேன். ஏன்னா அது பட்ஜெட் வேற. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நான் எல்லாருக்கும் வளைஞ்சு குடுத்து தான் போவேன். ஓகேங்களா? பிக் பாஸ் முடிஞ்சுன்னு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு 75,000 கேட்கறாங்களா, 50,000 கேட்கறாங்களா, ஒரு சில நபர் 25,000 கேட்கறான். நான் அப்படி கிடையாது. பிக் பாஸ் முன்னாடி என்ன இருந்தனோ அதே மாரி தான் இப்ப எல்லார்ட்டயும் இருக்கேன். என்ன காரணம்னா, யூடியூப் சேனல்ஸ்ல பெருசா வருமானம் வராது. ஆனா ஒண்ணும் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். சேனல்ல ஃபில்டர் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் குடுக்குறதில்ல. நல்ல நபர்களுக்கு மட்டும் ஒரு டீசென்சியான பீப்பிள்க்கு மட்டும். அது ஒண்ணு தான் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் அதே மாரி தான். அப்படி நான் நினைக்கக்கூடிய ஒரு நபர் சார். அப்ப என்ன இந்த லெவல் வயிறு எரிஞ்சு புலம்ப வச்சிருக்காங்கன்னா, புகழும், அப்பாவும், கானா உணர்ந்து எந்த லெவல் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. நான் பொறுமையா தானே எந்திரிச்சு போயிருக்கேன். எனக்கு அவமானங்கள் நடந்த இடத்துல, அது நெறைய பேர் இது உண்மையா பொய்யா நாங்க காயத்தையும் எடுத்து போட்டு காய்ச்சியாச்சு. நியூஸ் சேனல்லயே கால காட்டியாச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல சார்.
சில ஜென்மங்கள் சந்தேகத்திலேயே இருக்கிறவங்களாம் நம்ம திருத்த முடியாது. அது கடைசி முடியும் சந்தேகமா தான் இருப்பாங்க. என்ன அவமானப்படுத்துறவங்க கூட நான் ஒதுங்கி தான் சார் போக ஆரம்பிச்சேன். யார் கூடயாவது திருப்பி எதிர்த்து சண்டை போட்டு பார்த்தீங்களா? வார்த்தைகள விட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படிதான். பிக் பாஸ்ல மட்டும் தான் பிக் பாஸ்லயுமே நான் வார்த்தைகள விடல சார். காரணம் ஒருத்தர் ரொம்ப டீஸ் பண்ணி 6வது வாரம் தான் அவர் பேசுறாருன்னு நான் திருப்பி சார் என்ன ஆகுதுன்னா, ட்ரிகர் மட்டும் இல்ல சார். வெளியில வர்றப்ப அவங்க என்னன்னாலும் பேசி நம்மள கேனைய மாரி ஆக்கிடுறாங்க சார். ஓகேங்களா? இது என்ன அடிச்சா அடி வாங்கக்கூடிய ஆள்ன்னு நம்மள கிண்டல் பண்றவங்கள பெரிய ஆள் மாரி உங்களுக்கு புரொடெக்ட் பண்ணிடுறாங்க. பதிலுக்கு பதில் குடுத்த உடனே அவனோட இது அடியாயி அவங்க அமுங்குறாங்க. வேற சிச்சுவேஷன் கிடையாது. சொல்றவங்களே அப்படிதான் சொல்றாங்க. கவுண்டர் போட்டா திருப்பி கவுண்டர் குடுன்றாங்க. அததான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காலையில திட்டினாரு. நெறைய பேர் புதுசா வர்றவங்க வளரணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம அமைதியா சிரிச்சுட்டு நான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாரிலாம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. ரைட். இது சீக்கிரமா முடியணும் அப்டின்ட்டு கேட்டுக்கிறேன் சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, நீங்க இப்போ சினிமால கலைத்தாய் அந்த இதுக்காக நான் சொல்றேன். வெளிவராத ஒரு படத்த எடுத்து லீக் பண்றது, அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம். அத பத்தி நீங்க என்ன வெளி வராத படமா? வெளிவராத ஒரு படம். இப்போ சமீபத்தில போயிட்டு இருக்குங்களா ஒரு பிரச்சனை. ஜனநாயகன் வெளிய வராத தியேட்டருக்கு இன்னும் வராத படம். ஆனா அது நெட்லலாம் ரிலீஸ் பண்ணி அது பெரிய ஒரு இஷ்யூவா ரிலீஸ் ஆயிடுச்சா? ரிலீஸ் ஆயிடுச்சு. தப்பு சார். தயாரிப்பு நிறுவனம் பாவம் இல்லையா? ஆமா. அது ந தயாரிப்பு நிறுவனம் பாவம். தயாரிப்பாளர்கள் பாவம். அதுக்கப்புறம் டைரக்டர் பாவம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. படம் எடுக்கிறதுக்கெல்லாம் கடன உடன வாங்கி என்ன கஷ்டப்பட்டாங்களோ! அது அடுத்தவங்களோட உழைப்ப வந்து திருடுற மாரி ஆகுது. அது எப்படி ரிலீஸ் ஆச்சு வெளியில? அது ஏதோ ஒரு இந்த எடிட்டட் வெர்ஷன் ஏதோ வந்து படம் ஃபுல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதான் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றேன். யாரோ 2 6 பேர புடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா என்னன்னா படம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த மாரி இன்டர்நெட் சைபர் கிரைம் அது எங்கிட்டு தான் சைபர் கிரைம் பண்ணுவாங்களோ! அது ஃபுல்லா தப்பு ரிலீஸ் தான் ஆயிட்டு சார். அது அவ்வளோ பெரிய புரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா இருக்கு. ஏன்னா கலெக்ஷனும் மறுபடியும் யாராவது தியேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. முன்னாடியே பார்த்தா வரமாட்டாங்க சார். ஆல்ரெடி தியேட்டர் ஆடியன்ஸே குறைஞ்சிருச்சு. ஆமா. யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் தியேட்டருக்கு அதிகமா வர்றாங்க. நேத்து நான் பார்த்துட்டேன். தியேட்டர்ஸ் எப்போ போனாலும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கான். ஆ பெரிய ஆட்கள்லாம் இன்னும் இந்த மாரி தியேட்டர் ஆடியன்ஸ் கம்மியாயிருச்சு சார். கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பலாம் 100 நாள் படம் ஓடுனா ஹிட்டுனாங்க. 70 நாள் ஓடுனா பரவால்ல. 50 நாள் சுமார் அந்த மாரி ஒரு இது இருந்துச்சு. இப்ப படம் ஓடுறதே நீ இதுல 20, 10 நாள் 2 வாரம் ஓடுறதே பெருசு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பண்றது பெரிய பாவம் சார். அது தப்பு சார். அடுத்தவங்களோட பொழப்புல மண்ணள்ளி போடக்கூடாது. அது பண்ணவே கூடாது. இப்ப அதனால மறுபடியும் வந்து ஒரு படம் நடிக்கிறதா விஜய் ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி சில வதந்திகள் போயிட்டு இருக்கு. கடைசி படம்ன்னு சொன்னாங்க இல்லையா ஜனநாயகன். இன்னும் அந்த புரொடக்ஷனுக்கு வந்து இன்னொரு படம் நடிக்கிறாரு அப்படின்ற மாரி செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த படத்துலயாவது நீங்க சூர்யா கூடலாம் நடிச்சிட்டீங்க. ஐ மீன் உங்கள உங்கள மாரி ஒரு பண்ணிட்டாரு மறுபடியும். சூர்யா சார் மாரி பண்ணி வந்து வர்றீங்களா? மறுபடியும் தளபதி கூட நடிக்கிறதுக்கு அது ஏதாவது வாய்ப்பு தெரியல சார். இருக்குமா? வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிறோம். ரைட். லேட்டஸ்ட்டா விஜய் சார் இஷ்யூஸ் வந்தப்ப கூட நான் அவருக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். விஜய் சார் குடும்ப பிரச்சனைய பத்தி பேசாதீங்க. அது அவரோட சொந்த விஷயம். ஆம் அப்படின்ற மாரிலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அத பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா லக்கிலி வந்து ஒரு படம் இன்னும் இருக்கு அவருக்கு. இந்த இந்த இஷ்யூ அப்படின்றனால இன்னொரு பட் படம். இது எந்த அளவுல உண்மைன்னு தெரியல. அப்படி வாய்ப்பு கிடைச்சா அத நல்லபடியா பயன்படுத்திக்கிறேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். அங்கேயும் வந்து ஒரு கேரக்டர் ரோலா ஒரு தளபதி கூட அப்படியே மாசா. கேரக்டர் ரோல்லாம் கிடைச்சா பயங்கரமா இருக்குமே சார். அதான் கடவுளோட இது சார். நம்ம எதுவும் ஒண்ணும் சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைச்சா நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம். ஃபைனலா இப்போ இந்த இப்போ 23ஆம் தேதி எலக்ஷன் வரப்போது. எங்க ஆதரவு யாருக்கு அப்படின்னு தெரிய வேணாம். பட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. எப்படி சிந்திச்சு மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி. எலக்ஷன்ன்றது ஜனநாயகத்த ப்ரூஃப் பண்ற ஒரு விஷயம்ல சார். அதனால எல்லாருமே ஓட்டு போடணும். வாக்குச்சாவடிக்கு வந்து. யாருமே மிஸ் ஆகக்கூடாது. அனைத்து குடிமகன்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து ஜனநாயக ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களோட கடமைய செய்யணும். நெறைய அதுதான் பேர் ஜனநாயக ஆட்சி தான் அமைக்கணும்னு அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு காமன் வேர்ட் சார். ஜனநாயகம்ன்றது ஒரு காமன் வேர்ட். எந்த கட்சினாலும் ஆட்சி அமைக்கும். ஓகேங்களா? எந்த கட்சினாலும் ஆட்சி அமைக்கும். அது யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க. இப்போ நடிகர் வந்தா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது தெரியாது சார். மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் யாருக்கு என்னன்னு தெரியாது. அது ஓட்ல எலக்ஷன்ல தெரிஞ்சிரும். யாருமே அத கெஸ் பண்ண முடியாது. 23ஆம் தேதி எலக்ஷன் மே 4 ரிசல்ட்டா? அன்னைக்கு தான் தெரியும். ஆனா பாண்டிச்சேரியில வந்துட்டு இதுவரைக்கும் பதிவு ஆகாத வாக்கு எண்ணிக்கை வந்து 76% 8% பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 87 சாரி 87 அப்படின்னு பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் அவ்வளோ ஆனதே இல்லையாம் பெர்சன்டேஜ். இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டுல அந்த மாரி ஆகுன்ட்டு. ஆகும் சார். அதாவது இப்போ ஓரளவு எலக்ஷன் பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால கண்டிப்பா அந்த வட்டம் வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும்னு நெனைக்கிறேன். எந்த அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சாலும் மக்கள நல்லா பார்த்துக்கணும் சார். அதான் என்னோட கோரிக்கை வேற. அடுத்தடுத்து உங்களுக்கான படங்கள் வரும்போதும் இந்த மாரி ஒரு இன்டர்வியூ. ஏன்னா படம் பேர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த மாசம் ஏதோ ரிலீஸ் ஆக போகுது ஆமா அப்படின்னு சார். சொல்லிட்டு. முடிஞ்சதும் வரேன் நானு. பட் அது வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு வைரல் ஆகக்கூடிய கன்டென்ட். ஓஹோ! அது வந்ததும் நீங்களே கூப்பிடுவீங்க. அப்போ அப்ப கண்டிப்பா வந்து அடுத்த அது படம் வந்து ரிலேட்டடா வரும். ஒரு சீன்னாலும் தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். நீங்களே கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு கன்டென்ட் அந்த கன்டென்ட். அப்ப கூப்பிடுங்க. அப்ப நான் வர்றேன். நன்றி.
இறுதியா இப்போ நீங்க ஒரே ஒரு இப்போ நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா கேட்டுக்கிறேன். ஆ பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு. உங்க 2 பேருக்கான காம்போ வந்து இல்ல, இல்ல வேணாம் சார். அத பத்தி வேண்டாம். பட் பண்றதுக்கு ஐடியா இல்ல, இல்ல இல்ல. வேணாம், வேணாம், வேணாம். ரைட். சரிங்க சார். அப்ப இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சு அடுத்தடுத்து நம்ம நீங்க ஹீரோ ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நம்மளோட எனக்குன்னு செப்பரேட் ஆடியன்ஸ், ஓன் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஓகேங்களா? அடுத்த ஹீரோ தான் பு இல்ல சார். அதாவது ஹீரோனா உடனே ஹீரோ ஆக மாட்டாங்க சார். உங்களுக்கு தெரியாது இல்ல. அது அந்த பாதைய நோக்கி போறோம். ஹீரோ பெரிய ஆள், காமெடியன் சின்ன ஆளு அந்த மாரி கிடையாது சார். எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, பல முகங்கள காட்டணும். ஆக்ஷனு, லவ். நான் அப்படி பண்ணி தான் யங்ஸ்டர்ஸ கேட்ச் பண்ணேன். ஒரு ரொமான்டிக் ரீல்ஸ் போட்டேன்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பு. ஆக்ஷன் வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு ஆக்டிங்க்கு ஒண்ணு, எமோஷன்ஸ்க்கு ஒண்ணு. இப்படி ஒண்ணு ஒண்ணையும் செதுக்கி, செதுக்கி, செதுக்கி பிளான் பண்ணி அடிச்சு, 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 அடிச்சு நான் வந்திருக்கேன். நம்மளோட கடமை ட்ரீம் வேற. அத நோக்கி போவோம். ஓகேங்களா? அதாவது அப்பதான் வந்து ஹீரோவ செலக்ட் பண்ணா தான் அது எல்லாத்தையும் காட்ட முடியும். காமெடியன்னா உங்களுக்கு ஒரே ஜன்னல்ல அமிக்கிருவான். நம்மளுக்கு தெரியுதோ தெரியல டான்ஸ். சும்மா நீங்களா ஒரு ஓன் ஸ்டெப் போட்டாலும் அது வைரல் ஆகும். அதுதான் மக்களுக்கு வேணும். நீங்க நாங்க நேத்து தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சீன ரசிச்சு பார்த்தாங்க. அந்த மாரி நீங்க ஹீரோ ஆகும்போது விசில் என்னோட அடிச்சு இண்டிவிஜுவல் கரெக்ட்டா சொல்றீங்கல்ல. எத்தனையோ பேர் சோசியல் மீடியால இருக்கவங்க இருக்காங்க. படத்துல ஓரளவு வந்த சோசியல் மீடியாவுக்கு கூட அந்த லெவல் கிடையாது. எனக்கு அப்படி கிளாப்ஸ் மதுரையில வீட்ல ஃபேமிலி அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. இப்போ உங்களுக்காக விசில் அடிச்சு கிளாப் தட்டுற மக்களுக்கு நீங்க என்ன பின்னாடி அவங்களுக்கு நீங்க நான் என்ன பண்ண போறீங்க? கடமைப்பட்டுருக்கேன் சார். இல்ல அது பெரிய லெவல். நீங்க சொன்னாப்ல பெரிய லெவல் வளர்ந்தோம்னா, கண்டிப்பா மக்களுக்கு சார் நம்ம சம்பாரிக்கிறதுல நான் இப்ப ஏன் இதெல்லாம் பண்றதில்ல தெரியுங்களா? நேர்மையான ஆளு. விளம்பரம் பண்ணி எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு எனக்கு தேவை கிடையாது. நான் உழைச்சு சம்பாரிப்பேன் இல்லையா? ஒரு படத்துல சம்பாரிச்சு, அந்த பணத்த மக்களுக்கு எடுத்து ஆனா செலவு பண்ணா வெளியில காட்ட மாட்டேன். கண்டிப்பா என்ன பண்ணணுமோ நான் கொஞ்சம் எல்லாத்துலயும் ஓரளவு பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் சார். அதுல பிரில்லியன்ட்டாவும் இருப்பேன். என்ன செய்யணுமோ அத கமுக்கமா செஞ்சுட்டு போவேன். ம், ம். நெறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நெறைய பேருக்கு அத சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடணும்லாம் கிடையாது. நான் மத்ததெல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன். ஓகேங்களா? நான் செய்றது யாருக்குமே வீடியோ எடுத்து போட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அந்த மாரியான ஒரு ஹெல்ப்கள் பண்ணுவேன் சார். வீடியோ எடுத்து எதுலயுமே நான் போட மாட்டேன். அப்படிப்பட்ட இது தேவையும் கிடையாது. இப்போ உங்கள உங்கள எனக்கு பேசிக்கா நான் டாக் லவர். நெறைய டாக் செய்வேன். அத நான் இது கூட நான் பேச்சுவாக்குல வர்றது தான். அத நான் வீடியோலாம் எடுத்து போட மாட்டேன். ஓகேங்களா? என்ன நம்மளுக்கு செய்றோமோ அது அப்படியே இருக்கட்டும். அது மாரி மக்களுக்கு வந்து பெரிய லெவல் செய்வேன் சார். மக்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு. என்ன சார் வாழ்க்கையில? வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு 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 கொஞ்ச நாள் வாழப் போறோம். தேவைக்கு மீறின காசு வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டியூரேஷன் செட்டில்மெண்ட் ஆவாங்க. நம்மளுக்கு தேவைக்கு மீறினது ஒரு நாள் நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும்? மட்டன் சாப்பாடா 4 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு போர் அடிச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு மேல நோய் வரும். நார்மல் வாழ்க்கை. நம்ம சுத்தி இருக்கிறவங்கள அது எனக்கு இயற்கையான ஒரு குணம் சார். சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுன்னா, ஆ இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு டாக்கியா வளர்க்கிறேன். அவன சுத்தி அவனுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சு, அவன் சந்தோஷமாகறத பார்த்து நான் சந்தோஷமாவேன். இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கான்னா, அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு அத பார்த்து நான் அந்த மாரி எனக்கு இயற்கையாவே ஒரு குணம். அந்த மாரி குணத்துல பண்ணுவேன் சார். நீங்க சொன்னாப்ல உங்கள மக்கள் ரசிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் கிடைக்காது. கடவுள் கிஃப்ட் குடுத்துருக்காரு. அதே மக்களுக்கு நேர்மையா என்ன பண்ணும்? ஆனா அதே சமயத்துல ஏமாறவும் மாட்டேன் சார். நெறைய பேர் ரோட்ல பாத்து "அண்ணே உங்க ஃபேன்ண்ணே" அப்படின்னு சும்மா நான் டக்குனு ஒரு ரூ. 1000 ரூ. 100 குடுங்கண்ணே அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வருவான் 8த், 9த் தான் படிப்பான். "காசு இருந்தா குடுங்கண்ணே உங்களுக்கு நான் ஜிபே பண்ணி விடுறேன்னுவாங்க." அதெல்லாம் தப்பான பழக்கங்கள். அதுக்கு துணை போமாட்டேன். நேர்மையான முறையில இப்ப இந்த விஜய் சேதுபதிலாம் ரசிகர புடிச்சு கட்டி புடிச்சு முத்தம் குடுப்பாங்க. நானும் அந்த அந்த மாரி மாரி தானே சார். நான் அதான் எப்பயுமே பார்த்துருக்கீங்களா? இப்படியே போய் ரசிகர்களோட மக்களோட மக்களா இருக்கேனா, சார் மக்கள்னால தான் சார் நான் இப்ப வெளியில யார நம்பி இவ்வளோ தூரம் போல்டா இருக்கேன். மக்கள். மக்கள் செல்வாக்கு. மக்கள்னால தான் சார் நான் இவ்வளோ தூரம் வந்ததே. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, தெரியாத முகங்கள், நமக்கு இல்லாம எவ்வளோ பேரு முகங்கள். அதுக்கு மெயின் ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் உங்க நல்ல கேரக்டர், நல்ல குணம் மட்டும் தான் சார். வேற எதுவும் ஹெல்ப் பண்ணாது. உங்களுக்கு திறமையோட சேர்த்து நீங்க நல்ல குணமா இருந்தால் மட்டும் தான் வெளியில வரும் அது. ரொம்ப நன்றி. நன்றி இந்த இன்டர்வியூக்காக. இந்த பிரச்சனைலாம் முடிச்சு அடுத்தடுத்து நம்ம இன்னும் ஜாலியா வேற மாரி ஒரு சந்தர்ப்பத்துல சேர்ந்து இன்டர்வியூ பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்க சார். வணக்கம். நன்றி சார்.